தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இன்று 5 தாழ்தள பேருந்துகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 5 பேருந்துகளிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இந்த கரூர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையத்தில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்த புதிய பேருந்து நிலையம் மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அடிக்கல் நாட்டப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்று பொதுமக்கள் மிக சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக நேற்று கூட நீங்கள் ஒரு சில பத்திரிகையாளர்கள் போக்குவரத்து நெரிசல் என்ற ஒரு கருத்தை சமூக வலைத்தளங்களில் வந்ததை கேள்வியாக எழுப்பினீர்கள். இன்று நீங்களும் அந்த வழியில் தான் வந்தீர்கள், நானும் அந்த வழியில் தான் வந்தேன், மாவட்ட ஆட்சியரும் அந்த வழியில் தான் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள் அந்த வழியில் தான் எல்லாரும் பயணித்தோம். எந்த இடங்கள்லையும் போக்குவரத்து நெரிசல் இல்லை. கரூர் மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக எல்லா வசதிகளுடன் கூடிய சிறப்பு அம்சங்களுடன் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டில் இருக்கின்றன. இன்னும் கூடுதல் தேவைகள் இருந்தாலும் அரசு செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே இத்தகைய சிறப்பு அம்சங்களோடு கரூர் மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த புதிய பேருந்து நிலையத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் சார்பாகவும் நம் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதெல்லாம் அனுமதி வாங்கணும், அரசனுடைய அனுமதிகளை பெற்று வாங்கணும். அதனால இப்ப அது பின்னாடி அது சம்பந்தமா பார்ப்போம். ஏன்னா இப்ப தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் கரூரில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் நகர பேருந்துகள் 24 மணி நேரம் இயக்கப்படுகின்றன. பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எளிதில் பயணிக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்து நிலையம் அமைந்திருக்கின்றன. பழைய பேருந்து நிலையம் நகர பேருந்து நிலையமாக இயக்கப்படுகின்றன. சேலம் மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல ஈரோடு மார்க்கத்தில் செல்லக்கூடிய பேருந்துகளும் கோவைக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் அதேபோல தாராபுரம் பொள்ளாச்சி செல்லக்கூடிய பேருந்துகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கரூர் பழைய பேருந்து நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்வதற்கான வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டில் தான் இருக்கின்றன. அதுவும் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த உள்ள வண்டி வந்து போகணுங்கிறது அங்க இருக்கக்கூடிய கடை வைத்திருக்கக்கூடிய பேருந்து உரிமையாளருடைய அந்த கோரிக்கையாக இருந்தன. அதையும் 2 நாட்களில் விரைவாக செய்து முடிக்கப்பட்டு இப்பொழுது இயக்கத்தில் இருக்கின்றன. அதனால ஏற்கனவே என்னென்ன கட்டமைப்புகளோடு இயக்கப்பட்டதோ விடியல் பயண திட்டத்தில் எந்தெந்த பேருந்துகள் இயக்கப்பட்டதோ எல்லாம் அப்படியே இயக்கப்படுகின்றன. புதிய பேருந்து நிலையம் என்பது கரூர் பகுதியில் குறிப்பாக ஜவஹர் பஜார் உள்ளிட்ட அந்த கரூர் மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறது. புறநகரில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்பது பல ஆண்டுகளாக மக்களுடைய கோரிக்கையாக இருந்தன. அந்த கோரிக்கையை ஏற்று 2021 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தேர்தல் வாக்குறுதியாக வழங்கினார்கள். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதல் ஆண்டிலேயே அதற்கான அறிவிப்பை வெளியிட்டு 40 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி தந்தார்கள். ஆனால் சிலர் நயவஞ்சகத்தோடு நீதிமன்றத்தை நாடினார்கள், வழக்கை தாக்கல் செய்தார்கள். அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் என்று சென்று அந்த நீதிமன்றத்தில் வாதாடி வெற்றி பெற்று இந்த புதிய பேருந்து நிலையம் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு திட்டங்கள் அரசு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதற்கான நிதிகளை கொடுத்து நாம் செயல்படுத்த நினைக்கின்ற பொழுது சிலர் மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்கள், மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், மக்களுக்கு எந்த நன்மையும் கரூர் மாவட்டத்தில் கிடைத்துவிடக் கூடாது என்று குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது மக்களுக்கு எதையும் செய்யாதவர்கள் இப்பொழுது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெறுவது, அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் வாதாடி போராடி வெற்றி பெறுவது. இப்படிதான் மாவட்ட மைய நூலகம் திருவள்ளூர் விளையாட்டு மைதானத்தில் ஏறத்தாழ 7 கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்டு வருகின்றன. அதற்கும் நீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றார்கள். அதன் பிறகு அரசின் சார்பில் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வாதாடி அது வெற்றி பெற்று இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு பணிகளாக கரூரில் முன்னெடுக்கக்கூடிய பணிகள் அனைத்துமே நீதிமன்றம் சென்று வெற்றி பெற்று பணிகளை தொடங்கக்கூடிய சூழல் இருக்கின்றன. வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் சிறப்பு திட்டங்கள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. அந்த மாதிரி இல்லை.
அந்த மாதிரி இடம் இல்லை இதுல. இன்னைக்கு 4 புதிய பேருந்துகள் 5 சார் 5 இல்ல, அது ரெடியாக அப்படியே எடுத்துருவோம். இன்னைக்கு 5 ரெடியா இருக்கு, அதை இன்னைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மீதி பேருந்துகள் ரெடியாக பயன்பாட்டுக்கு வந்துடும். நன்றி.